என்னோட குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இன்னைக்கு தக்காளி சாதமும் எக் ஃப்ரையும் தான் கட்டியிருந்தேன். லீவ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக கிளம்புவாங்க. அந்த மாதிரி டைம் அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹாப்பி மூடாக ஆவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்டைல் தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகுளுத்தம் பருப்பு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே 20 பல் பூண்டை 2 கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தையுமே சாஃப்டாக வதக்கிக்கோங்க. 6 பெரிய தக்காளி பழம் உப்பு சேர்த்து தக்காளி பழத்தையுமே குழைவ வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் குழஞ்சி நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணிலேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி தொக்குக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போகிறது இல்லை. அந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி தொக்கு வதங்கிச்சுன்னா தக்காளி சாதம் ருசியாக இருக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் வடிச்சு ஆற வச்ச சாதத்தை மேலாப்பில் கொட்டி நல்லா கலந்து எடுத்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுங்க. உங்கள் கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.